வணக்கம் ஸ்ரீதர். ஹாப்பி டு see you. வணக்கம் வாசு, எப்படி இருக்கீர்கள்? I'm fine. நான் 2 நாள் மிஸ் ஆயிட்டுது. ஆமா டிராவலிங்கா? ஆமா டிராவலிங், அதனால பண்ண முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், பட் பண்ண ஓகே முடியல. ஓகே, நோ சரி ப்ராப்ளம். ஸ்ரீதர், நம்ம ஸ்ட்ரைட் அவே எம்ஐ vs பிபிகேஎஸ் இம்பார்ட்டன்ட் மேட்ச். யார் ஆமா டாப்ல போவாங்கன்றத டிசைட் ஆகும். அதை ஆமா, பேசிடலாம். யா நான் பட் எம்ஐ தான் வின்னு, அதில் டவுட்டே கிடையாது. எம்ஐ எம்ஐ செம்ம மொமெண்டிவ்ல இருக்காங்க. இல்ல, நான் இவங்களுக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயத்துல சஹல் வேற இல்ல, ம். சஹல் வேற இல்ல பவுலிங்க்கு. ஸோ எம்ஐ டெஃபினெட்லி அதுவும் பும்ரா தான் செம்மையா போடுறார் bowling இப்போ. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் எனக்கு வாட் ஐ திங்க். இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாக்க, பாயிண்ட்ஸ் டேபிள் ம் இந்த வருஷம் சீசன் ஆன சீசனுக்கு கரெக்டா அந்த ஆர்டர் இருக்க மாதிரி தோணுது. டாப் 4 டீம்ஸ் குவாலிஃபை ஆன டீம்ஸ்லாம் டெஃபினட்டா ஆமா, ஆர்சிபி ஆட்டம், விக்கெட் போன நல்லா ஆடினாங்க, ஜிடியும் நல்லா ஆடினாங்க. தே டிசர்வ் டு பி இன் தி பிளே ஆஃப்ஸ், இந்த 4 யா டீம். யா, இந்த அண்ட் டாப் 4. எல்எஸ்ஜி ஆல்சோ க்ளோஸ் தி 5th, எஸ்ஆர்ஹெச் 6th. ஸோ அந்த ஆர்டர் வந்து நல்ல இதுவாக இருக்கு, கரெக்டாக இருக்கு. இல்ல இதுல இதுல டவுட்டே சீசன் கிடையாது. இந்த சீசன் மெரிட், பேஸ்ட் பர்ஃபெக்ட்டா ஆன் மெரிட், பேஸ்ட் ஆன் மெரிட் இருக்க மாதிரி இருக்கு. டிசர்விங் டீம்ஸ் went to the this thing. பிளே ஆஃப்ஸ். Actually unfortunately DC missed out, but because of the performance, not because of anything இல்ல, else. அது தே டிசர்வ் டு லூஸ். ஏன்னா க்ளோஸ் மேட்ச், 2 Yeah, மேட்ச். ஆமா, இந்த ரிஸ்பிலாம் இந்த மேட்ச் ஆடின மாதிரி முன்னாடி ஆடி இருக்கலாம். ஆடலாம் முட்டாங்க எல்லாமே. ஸோ நீ சொல்ற மாதிரி கோயிங் டு கருண் திஸ். நாயர் தான். அந்த கருண் நாயர் அந்த கருண் நாயர் வந்து அனாவசியமா அவுட் ஆனார். 3-4 மேட்ச் எடுத்து அதை பத்தி பின்னாடி பேசுவோம். ஆமா, இப்போ நம்ம ஸோ இன்னைக்கு கேம் பத்தி பேசுறோம். ஜெய்ப்பூர்ல இன்னைக்கு ஆடுறாங்க. கேம். இப்போ எம்ஐக்கு ஆமா, வந்து அதான் தேர் பிளேயிங் அவுட் சைடு தேர் ஹோம் கிரவுண்ட். அது இல்ல இல்ல, ஈஸியா பண்ணும். அவன் நல்ல மொமெண்டம் இருக்கு. இது வேற இன்னும் திலக் வர்மா அடிக்கல, ஹார்திக் பாண்டியா பார்ட்டிக்கு வரல. They have enough strength to basically it's still not tested. நீங்க பாருங்க, இந்த MS தோனி 2011 வேர்ல்ட் கப் மாதிரி ஹார்திக் பாண்டியா ஃபைனல் அடிச்சு வின் பண்ணுவார் நினைக்கிறேன். அப்படிதான் தோணுது எனக்கு. ஓகே. ஸோ he's a terrific T20 player, no doubt about it. அவங்களுக்கு வீக்கா ஆடுறதுன்னு பார்த்தா ரோஹித் சர்மா தான் வீக் ஆக்சுவலா பார்த்தாக்க. மற்ற எல்லாம் நல்ல நல்ல பிளேயர் அவங்களுக்கு. பார்ப்போம். இங்க ஜெய்ப்பூர்ல இவங்க போலிங் செட் ஆகாது, போலிங் பேட்டிங் செட் ஆக மாட்டேங்குது பஞ்சாபுக்கு. பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. ஆனா ஒரே சேசிங் டீம் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இங்க. ஏன்னா சேசிங் பிகம்ஸ் லாட் ஈஸியர் தேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட். பஞ்சாபுக்கு ஒருவேளை முல்லன்பூர் போயிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல? ஆமா, அங்க அவங்களுக்கு தாதா அவங்க. பிளஸ் நீங்க சொன்ன மாதிரி ஹர்ப்ரீத் பிரார் வந்து ரொம்ப பெரிய, அவரால் தான் இப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு பஞ்சாப் நிற்கிறாங்க. அன்னைக்கே தப்பு பண்ணது காரணம் என்ன நான் சொல்லுவேன். அந்த மேட்ச்ல அவர் முதல்ல விக்கெட் எடுத்துருக்கணும், போட்டுருக்கணும் போலிங்க. அதை விட்டாரு, எங்கேயோ போட்டாரு. அப்புறம் கடைசியில 18th ஓவர் 17th ஓவர் போடும். அதுல அர்த்தமே கிடையாது. விக்கெட் எடுக்கிற போலரை வச்சு விக்கெட் எடுத்துடணும். அது எவ்வளவு பெரிய போலர் பாருங்க, அவரு எவ்வளவு தைரியமா போடுறாரு. என்ன ஒரு சால் ஆடல, சால் இன்ஜர்டு, சால் இதுங்கிறாங்க. என்ன மிஸ்ட்ரி அது? இல்ல ஃபிங்கர்ல இன்ஜுரி, ஹோல்டு. இன்னைக்கு ஆட மாட்டார் போல இருக்கு. இன்னைக்கு ஆடாதான் பயங்கர வீக். இவங்க டீம் பயங்கர வீக். அந்த பிரவீன் துபே சிஎஸ்கேல இருந்தார், எடுக்கவே இல்லை தோனி ஒரு மேட்ச் கூட நினைக்கிறேன். ஒரே மேட்ச் ஆண்டாரா எனக்கு தெரியல. பாம்பே லெக் ஸ்பின்னர்னு வச்சிருக்காங்க, லைக் ரிப்ளேஸ்மென்ட் வச்சிருக்காங்க. Ashdeep Singh also in the wicket is not able to bowl well. See, these are the key things which is affecting them. கரெக்ட். லாஸ்ட் மேட்ச் போட்டு அடிச்சிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி இன்னைக்கு அடிச்சிருவாங்க. நீங்க வேணா பாருங்க, ரோஹித் சர்மா அவுட் ஆகும், மத்தெல்லாம் அடிச்சிருவாங்க. I expect Hardik Pandya to come to the party sooner than later. ஸ்டாய்னிஸ் 20வது ஓவர் வச்சு கொடுத்தாங்க. இல்ல, ஸ்டாய்னிஸ் is a good player, no doubt about it, but he will do his part. That's all. சொல்றேன், பவுலிங்க வச்சு கடைசியில புஷ் பண்ணி 20th ஓவர் கொண்டு வர மாதிரி வச்சிட்டாங்க. இல்ல ஆக்சுவலா ஸ்டாய்னிஸும் பிராரும் முதல்ல போட்டுருந்தானாக்கா சான்ஸ். அதான் சொல்றேன், உன்னோட வீக்கர் பவுலர் நடுவுல முடிச்சிடணும் நீ, இல்லன்னா போடவே இல்ல. இந்த விக்கெட்ல ஸ்டாய்னிஸ் அந்த ஸ்லோவர் ஒன் மிக்ஸ் பண்ணி போடுவார்ல, அது அட்வான்டேஜ் அவருக்கு. ஒரு பவுன்சர் ஒரு ஸ்லோவர் ஒன் விடுவார் அவரு, அது விக்கெட் விடும். அடிப்பாங்க, விக்கெட் விடும். ஆனா
ஜெய்ப்பூர்ல நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு கூட இஃப் ஹி பிளேஸ் ஹி வில் டேக் விக்கெட்ஸ், ஜஸ்ட் see. இன்னைக்கு அவர் தான் விளையாட போறாரு. இல்ல போலிங் போட்டானா சொல்றாங்க, போலிங் போட்டாங்க. போலிங் போட்டானா குரூஷலா. போலிங் போடுற மாதிரி வாய்ப்பு வரும். ஏன்னா யாரா இருந்தாலும் அடிக்க போறாங்க. சோ அடி வாங்கினா இல்ல இல்ல அவங்க 7 bowler ட்ரை இல்ல இல்ல பண்ணுவாங்க. நான் கேப்டன் இருந்தாக்கா ஸ்டாயினிஸ் வந்து நான் 11 and 13 நடுவில் போட வைப்பேன். இவங்க என்ன ரொம்ப லேட்டா போட வைக்கிறாங்க. ஆமா, அவ்வளவு லேட் வேஸ்ட். ஸ்டாயினிஸ் மாதிரி போலர்லாம் என்னன்னா அலைஞ்சு அடிப்பாங்க. அலைஞ்சு அடிச்சா விக்கெட் ஒரு சான்ஸ் இருக்கு. தட் இஸ் ஒன்லி வே யூ கேன் கம் பேக் இன்டு தி கேம். ஆமா. இப்போ ஹர்ஷதீப் பேட் கமின்ஸ் வந்து ஸ்பின்னரை முதல்லயே போட்டுறாரு. அது மாதிரி பிரார் வந்து ஏர்லியாவே போடணும், பவர் பிளேலயே போடணும். இப்போ நேத்தி கூட பாத்தீங்களா, சிஎஸ்கே ஜடேஜா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு பாத்தீங்களா. இதெல்லாம் தான் இது பண்ணி தான் ஆகணும். இவங்க யாருக்கு இது வந்து இப்ப பண்றாங்க, இப்ப பண்ணி என்ன பிரயோஜனம்? பைத்தியகார்த்தம். சேப்பா விக்கெட்லயும் பண்ணிருக்கணும். அதை கண்ணாமனா ரன்னு கொடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் வேஸ்ட். சரி, அதுக்கப்புறம் வருவோம். நிறைய பேச வேண்டியிருக்கு சிஎஸ்கே. ஓகே ஓகே. என்ன ஸ்கோர் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? இந்த விக்கெட் வந்து ஐ திங்க் 200 போவாங்க. பாம்பே 10 ரன் அடிப்பாங்க. எப்படி இருந்தாலும் 200 டெஃபினட் அடிப்பாங்க. 200 டெஃபினட்டா 220 அடிப்பாங்க. 220 மினிமம் வரும் தோணுது எனக்கு. ஆமா. சோ பாம்பேக்கு வந்து இன்னைக்கு புடிச்சிருவாங்க பாருங்க, விட்டதெல்லாம் செம்மடி அடிப்பாங்க. என்னன்னா பாம்பே வந்து பும்ரா வச்சுட்டு இருக்காங்க. 9 ரன் 10 ரன் தான் கொடுக்குறாரு. அதை விட்டு அடிக்கணும். வைட்டல விக்கெட் வேற வந்து எடுக்கிறாரு. பயங்கர வைட்டல். விக்கெட் வேற எடுக்கிறாரு. ஸ்டெம்பிள் தான் போடுறாரு அவரு. He is warming up for the England tour also. He is in good rhythm and let us hope that he stays fit, you know. Very key for our campaign in England also. So I think Bumrah will in fact I am expecting Bumrah to be man of the match today. இது கார்பின் பாஷும் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? கார்பின் பட் பாஷ் அவர் இன்னியோட போறாரு போல இருக்குல்ல பாஷ். இன்னைக்கு இருக்காரு போறாரு சொன்னாங்க. I think so. I'm not sure. ஓகே. கொஞ்சம் பஞ்சாப் கொஞ்சம் பயப்படுறாங்க. அதனாலதான் பஞ்சாப் பயப்படலாம் இல்ல. ஆக்சுவலா இந்த விக்கெட் சூட் ஆகல. நான் சொன்னேன்ல ஜெய்ப்பூர் சூட் ஆகாது. நான் அன்னைக்கே சொன்னேன் மாத்தும் போதே அவங்களுக்கு சூட் ஆகாது இந்த விக்கெட். திருப்பி அந்த டாப் ஆர்டர்ல இவங்க ஆரியாவும் அடிச்சாதான் சான்ஸ். பிரபு சிம்ரன். ஆமா, பிரபு சிம்ரன் அடிச்சு கண்ணாமனா வரும் ரன்னு. ஸ்ரேயஸ் ஐயர் will be a failure today. I am telling you, law of averages. பட் ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் has a very good matchup against தீபக் ஷார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ராங்கறாங்க. பும்ராவ கிடையாது, ட்ரெண்ட் போல்ட். அவர் வரும்போது 2 பேர் இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் ஆடுவாங்க. 3 ஓவர் ஆடுவாங்க, 3-4 ஓவர் ஆடுவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த டெம்ப்ளேட் என்ன தெரியுமா, எனக்கு தெரிஞ்சு இப்ப டெம்ப்ளேட்டே மாறி போச்சு. 15 பால் 25 30 அடிக்கணும் ஒத்தரும். ஒத்தனையே 70 அடிக்கணும் அடிக்கலாம் கிடையாது. வரவெல்லாம் 15 பால் 25 அடிக்கணும், 20 அடிக்கணும், 25 அடிக்கணும். அந்த மாதிரி அடிச்சாதான் மும்முறாவது யாராவது போட்டு அடிக்க வேண்டியதான். ஏதாவது ஒன்று அடிச்சாதான் உண்டு. இல்லைன்னா அவனுக்கு சாமிக்கு விடுறோன்னு சொல்லிட்டு 4 ஓவர் விட்டீங்கன்னா அப்புறம் ஜெயிக்கவே முடியாது. இந்த ஸ்கோர்ல பும்ரா அடிக்கணும்னு ஆடப்படாது. ஆக்சுவலா பும்ராவை நீங்க என்ன பண்ணணும்னா, பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா பும்ராவை கோடு நீங்க வந்து கிராக் பண்ணீங்கன்னா பும்ரா அவுட் ஆகாம ஆடுங்க. அவர் விக்கெட்டுக்கு போடுவாரு, அவர் என்ன கொடுத்துருவாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த அம்பத்தி ராய்டு பாருங்க, எப்ப பார்த்தாலும் பும்ரா பின்னி எடுத்துருவாரு. 2 பால் 3 பால் டூப்ளிசி இப்படி ஆடுவாரு, விக்கெட் விடாம ஆடுவாரு. 2 பால் வந்து இந்த பக்கம் அம்பட்டி ராய்டு வருவாரு, இறங்கி சுத்துவாரு. அவர் என்ன பண்ணுவாரு, விக்கெட் எடுக்கணும். அதாவது you will not bowl your normal bowling. This is what the thing is. அது நீங்க அதுதான் மெயின். அது பண்ணாக்க சான்ஸ். ஸ்கை நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸ்கை டெஃபினட்டா he will score 50 runs sure 100%. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாருங்க, அவர்தான் 170 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. சூப்பரா ஆடுறாரு. அக்ரிகேட்டுமே நிறைய வந்துச்சு இந்த வருஷம் 500க்கு மேல. நீங்க பாருங்க, telling you know, அவர் அடிக்க ரிஸ்க் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரிஸ்க் வந்து நீங்க பாருங்க, எங்க ஃபீல்டர் இல்லையா அடிப்பாரு அவரு. அவர் அடிக்கிற ஷாட் வந்து கேட்சா போகாது. இல்ல தெரிஞ்சு அவருக்கு ஸ்கொயர் லெக் வைக்கணும், மிட் விக்கெட் வைக்கணும், இது இது வைக்கணும். எல்லா இடத்துலயும் தான் ஸ்வீப். ஸ்கொயர் லெக் எங்க வைப்பீங்க? ஸ்கொயர் லெக் வச்சு தான் மிட் விக்கெட் அடிக்கிறாரு. ஸ்கொயர் லெக் ஃபைன் லெக்கும் ஸ்கொயர் லெக்கும் வைக்கணும்.
எத்தனை பேர் இருக்கு? மிடான் மிடான் இல்ல மிடான் மிடான் அவ்வளவு ஆடுறது இல்ல. இல்ல மிடான்ல ஆட மாட்டாரு. பட் சி இஸ் கேப்பபிள். நோ ஸ்வீப் தான் இல்லையா? பிரார் போட்டாருன்னா பிரார ஏழியா போடுறாருன்னா பிரார ஸ்வீப் தான் அடிப்பாரு. அவர் அவுட் ஆறது எப்படி தெரியுமா? ரவுண்ட் லெக்ஸ் தான் போல்ட் ஆகணும் ஆனாக ஸ்வீப் அடிச்சு. ஏன்னா ஸ்டெம்பிள் இருந்து மிஸ்ஸே பண்ண மாட்டார். he has got the length, he is picking up very well. வேரியபிள் அப்படிலாம் பவுன்ஸ் உண்டு, வேரியபிள் பவுன்ஸ் இல்ல இந்த விக்கெட். அப்படிலாம் ஒரு குனிஞ்சு ஒரு தட்டு தட்டிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டு போயிடுவாரு. he is very very like அவர் மிஸ் பண்றது அந்த அவுட் சார்ஜ் கட்டு தான். அந்த 100 போடுற டெலிவரி அதுதான் அவுட், அதுதான் அவர் மிஸ் பண்ணுவாரு. மத்த பால் எல்லாம் மிஸ்ஸே பண்ண மாட்டார். he is a class act. ரயன் ரிக்கில்டனும் நீ மேட்ச் லாஸ்ட் மேட்ச் போல இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னு தெரியல. ஆமா பட் ரிக்கில்டன் இந்த விக்கெட்ல அடிப்பாரா? ஐ டோன்ட் திங்க் சோ. ஏன்னா நீங்க வேணா பாருங்க, ஆஸ்தீப் வேணா எடுத்துற சான்ஸ் இருக்கு. இல்ல என்னன்னா அந்த 15 பால் 30 25 அதுதான் நீ பெருசா ஆடணும்ன்றது இல்ல. அந்த மொமெண்டம் அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ தைரியமா ஆடலாம். பேட்டிங் வந்து கடைசி வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்கல்ல, அதனால செம சுத்துறாங்க. ஸோ பிரச்சனையே கிடையாது, தைரியமா ஆடுறாங்க. மும்பை I will not be surprised if they win the cup 6th time because that is the best. இந்த ரெக்கார்ட் போய் பாருங்க, எப்போ சொன்னேன் நான். ஆமா ஆமா இல்ல நான் சொன்னேன் முதல்ல 4 தான் 9 தான்டாங்கல்ல. I said next 4 they will win நான் சொன்னேன் ஆன் ரெக்கார்ட். யாருமே நம்பல. பிகாஸ் அவங்க அந்த ஒரு மிக்ஸ் பிக்ஸார் வரையும் கரெக்டா இருக்கும். அப்புறமா ஓகே ஆடுறது கெத்தா ஆடுறாங்க. அதான் சொல்றேன் நான், சாம்பியன் டீம் தான் கெத்தா ஆடணும். அப்படி இல்ல, கெத்தா ஆடுறத விட நீங்க பாத்தீங்கன்னா they are very flexible and they are very intelligent in their calls. அன்னைக்கே பாத்தீங்கன்னாக்கா ஸ்டப்ஸ் உள்ள வந்தோடனே என்ன பண்ணாங்க, இவர் போட்டுட்டு இருந்தாரு டகால்ல பும்ரா கொண்டு போட்டு அவன் முதல்ல எடுத்துடணும். ஸ்டப்ஸ் நின்னா அடிச்சிருவாரு. சி பட் அந்த டாக்டிக்ஸ் அந்த இது டைசி டெசிஷன் whatever it may be, but the thing is the moves what they do very very quick on their feet, they think, and they try to take the batsman out, which is the key thing, in T20 cricket. Bowling வச்சு என்ன பிரயோஜனம்? You have to take the opposition out. என்ன bowling வச்சிருந்தாலும் ஒருத்தன் நின்னுட்டானா காலி, பின் எடுத்துருவான் அப்புறமா. சரி, அதுதான் மெயின். நம்ம 2 பேரும் அக்ரி பண்றோம், எம்ஐ தான் வின் பண்ணுவாங்க இன்னைக்கு. நேத்து சிஎஸ்கே இந்த மேட்ச் ஜிடி மேட்ச் ரிவ்யூக்கு போடுவோம். இல்ல, having said that, the chasing team has a good chance. Once again I'm telling. Okay. In Jaipur. Agreed. Okay. சிஎஸ்கே கேமா அடுத்தது நேத்தி மேட்ச். நேத்தி மேட்ச் தான் பசங்க, சின்ன பசங்க ஆட விட்டனா அவ்வளவுதான், பூந்து விளையாடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. அதான் சொன்னேன், ஷோகேஸ் தட் டாலன்ட். சின்ன பசங்க சொல்லிட்டு தீபக் கூடாவை திருப்பி எடுத்திருக்காரு. அது சும்மா கடைசி மேட்ச் ஆட்டு கேட்டி விடுறாங்கல்ல. கடைசி மேட்ச்னா ராமகிருஷ்ணா கோஷ் கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்கேன் நானு. யாரும் காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல அவரு இப்படி பாட செட்டப் எப்படி இருந்தாலும், அதனால ஹூடாக் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹேண்ட் ஷேக் மாதிரி கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. நினைக்கிறேன் இந்த மேனேஜ்மெண்ட் வந்து டெசிஷன் ஒன்று தப்பா எடுத்துடுறாங்க. அது கரெக்டான டெசிஷன் தான் ப்ரூவ் பண்றதுக்கோசரம் கொடுத்து பாக்குறாங்களோ உலகத்துக்கே தெரியுது. இல்ல அது கிடையவே கிடையாது, ஷூரா கிடையாது. இல்ல என்னத்துக்கு போய் ஊடாவை கொடுக்குறதுன்னு தெரியல எனக்கு. நான் சொல்றேன் ஊடா பிளேட் கான்வேக்கு கொடுத்தாலும், நம்ம கான்வே பத்தி சொல்லிட்டு இருக்கோம், கான்வே கொடுத்தாலும் தகும். கான்வே நடுவில் சி கான்வே எல்லாம் டெஃபினட்டா வந்து நல்ல பிளேயர் தான், டோன்ட் அடிஸ்ட் கிளிக்கால இந்த வாட்டி, சோ ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் டே பிளேட் வெல். எனக்கு புரிஞ்சிக்க முடியல. இம்பாக்ட் பிளேயர் பத்திரனா என்னது இது? ஆனா அந்த உர்வில் பட்டேல் வந்த பிறகு பேட்டிங் எப்படி ஆச்சு பாத்தீங்களா? வாங்க அது நல்லா செலக்ட் பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பயங்கர ஆனா பயங்கர எந்தூசியாஸ்டிக். அவரு கேட்ச பிடிக்கிறாரு, அங்க போறாரு இங்க போறாரு, பேசினே இருக்காரு. கீப்பிங்கும் கொடுத்து பார்த்துருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு தோனி. தெரியல அது. எனிவே அஸ்வின் தான் உருள் பட்டு ஒரு 3 நிமிஷம் முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் சொல்லி தான் எடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் யூ ஆர் ரேட்டட் வெரி ஹை தி early instance itself. So all's well. CSK வார்மிங் அப். 3 பேர் ஃபெயிலியர் ஆனா என்ன ஆகும்னு. ஆமா இன்னைக்கு பட்லர் வேற இல்ல அடுத்தது.
220 மேல போயிடுச்சுனாக்கா கில் எல்லாம் அடிக்க முடியாது. கில் நீங்க பாருங்க, எடுத்தோம் முதல்ல 15-20 பாரு ஸ்ட்ரகிள்ஸ். அவரோட பார்ட்னர்ஷிப் நல்லா வந்ததுக்கு காரணம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாய் சுதர்சன் வந்து ஷாருக் கான் கேம் டு தி பார்ட்டி தவாட்டியா வந்தா ஒரு சான்ஸ் இருக்கு. ஸ்டெஃபன் ரூதர்ஃபோர்டு தவாட்டியா ஷாருக் கான் வந்து இல் பிளே ஒன்லி இன் அகமதாபாத். வெளில வந்தாராலும் அடிக்க மாட்டாரு அவர். நீங்க வேணா பாருங்க, இந்த வேரியபிள் பவுன்ஸ் எல்லாம் அடிக்க தெரியாது, ட்ரூ பவுன்ஸ் எல்லாம் அடிச்சிருவாரு. ஏன்னா அந்த ரைஸ் அடிக்கிறாருல அவரு, நல்லா லாங் ரீச் வச்சு, கொஞ்சம் தப்பா இருந்ததுன்னா காலி. But he's a very powerful hitter. You see, he has to basically slightly change his game. How he picks the shot and all that. சில இதெல்லாம் நான் நிறைய ரூம் கொடுக்குறாரு, நிறைய ரூம் கொடுத்தானா அழகா போட்டுருவாங்க போலிங்க. நீங்க பாருங்க, ஒரு ட்ரூ விக்கெட்னால அடிச்சிடுறாரு அகமதாபாத், முட்டி கட்டி போயிட்டு ஸ்ட்ரைட்லயும் போயிடுது. மற்ற விக்கெட்லாம் போகாது. அந்த மாதிரி கொஞ்சம் இறங்கி மேல வந்ததுன்னா காலி, அவர் மேல போயிடும் கேட்ச். பட் he has got very good hand eye coordination. நல்லா தான் அடிக்கிறாரு. அடிக்கும் போது அதை பிக் பண்றது கரெக்டா பிக் பண்ணணும். கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் தான் இருக்கு அவருக்கு. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா he can be a very good player. ஜிடி வந்து 3-0 4-0 தான் தோணுது. 100% அவங்க விட்டாங்க. they lost their this thing yesterday. பிக் டைம் விட்டாங்க. அதுவும் இல்லாமல் சேஸ் பண்ணும்போது இறங்கெல்லாம் சுத்தக்கூடாது. வந்து பாத்தீங்கன்னா பட்லருமே சரி, இது இறங்கி சுத்தணும். நின்னானே அவங்களுக்கு வரும் 200 ரன். அந்த 35 ரன் வந்து எக்ஸ்ட்ரா எப்படி ஆனாலும் 200 ரன் வருது. ஆமா, டிஃபரன்ஸ் தான். அந்த 35 ரன் வந்து நீ எப்படி அடிக்கணும்ங்கறது நடுவுல ஃபேஸ் பண்ணணும். பிரேவிஸ் வேற லெவல்ல ஆடுறாருப்பா. அது என்னாச்சு, சிஎஸ்கேக்கு டாப்ல வந்து மாத்ரே, நடுவுல அடிக்கிறதுக்கு வந்து பட்டேல், கடைசியில இன்பிட்வீன் அடிக்கிறதுக்கு வந்து பிரேவிஸ். பர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிருக்கு ஆக்சுவலி. பஸ் ருத்துராஜ் வேற வந்தாருனாக்கா அவர் த்ரூ அவுட் இன்னிங்ஸ் ஆடுவாரு. ருத்துராஜ் வந்துட்டா சூப்பரா ஆயிடும் கேம். அதான் சொன்னேன், they are very early for the 2026 ஆஃப் பண்ணிட்டாங்கன்ற. நான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் they are playing well, but provided all these youngsters stay fit. பட் ஜடேஜா இன்னும் ஜடேஜா நாட் கன்வின்ஸ்ட். என்னமோ ஸ்கிராட்சியா ஆடிட்டு இருக்காரு. ஆமா, பட் அகமதாபாத் நல்லா bowling போட்டார் பாருங்க, செம்மையா போட்டார் bowling. இல்ல bowling ஓகே, பேட்டிங் சொல்றேன் நான். இல்ல அது விக்கெட் எடுக்கிறது பாருங்க, சொல்லி எடுத்தாரு. நீங்க பாத்துருப்பீங்க சாய் சுதர்சன் அவுட் எடுத்தது. தோனி அழகா மூவ் பண்ணி பாயிண்ட் இந்த பக்கம் வச்சு கல்லி இந்த பக்கம் தள்ளி இவன் தான் அடிப்பான்னு தெரியும். இன்ட்டு விக்கெட் போட்டா அடிச்சான் கரெக்டா கேட்ச். முதல்ல ஒரு கேட்ச் போச்சு போனவா. ஐ எம் இம்ப்ரெஸ்ட் வித் ஹர்ஷ் தூபே. பின்னாடி பேசுவோம் அதை பத்தி. சின்ன பையனா இருந்து கூட நல்லா போடுறாரு, தைரியமா போடுறாரு, சூப்பரா போடுறாரு. ரியல் டேலண்ட். பிராரும் ஹர்ஷ் தூபேவும் ரியல் டேலண்ட். ரெண்டு பேருமே வந்து டெஸ்ட் டீம் கொண்டு வரணும். இல்ல இவங்க தைரியமா ஆட வைக்கணும் அவங்கள. ஹர்ஷ் தூபே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல வேரியேஷன். நமக்கு விக்கெட் டேக்கிங் பவுலர் வேணும்பா. அஸ்வின்லாம் போறதுனால மேட்ச் வின் பண்ணனும்னா 20 விக்கெட் எடுக்கணும்ல. அது ஒண்ணு. ஃளைட்ல வேரியேஷன் நிறைய இருக்கு பிராருக்கு. ஆமா, நீங்க பிராருக்கு பாத்தீங்கன்னாக்கா ஃளைட்ல சூப்பரா போடுறாரு போலிங். பேஸ் வேரியேஷன் ஹர்ஷ் தூபேக்கு பேஸ் வேரியேஷன் நல்லா பண்றாரு. ஆமா, ஆடி அவர் ஹைட் அட்வான்டேஜ். அவர் ஹைட் அட்வான்டேஜ் வெங்கடபதி ராஜ் மாதிரி ஸ்டம்ப்லயே இருக்கு. பந்து ஸ்டம்ப்லயே இருக்கு, மேல போகாது. ஆமா ஸ்டம்ப்லயே இருக்கு. அது ஒரு பயங்கர அட்வான்டேஜ். ஆமா, இந்தியன் விக்கெட்ஸ்ல அது ஒரு பயங்கர அட்வான்டேஜ். அவருக்கு ரஞ்சி டிராஃபில 65 விக்கெட் எடுத்திருக்காருன்னா நல்ல விக்கெட் எபிலிட்டி இருக்கு. தைரியமா இருக்காரு, கான்ஃபிடன்ட்டா இருக்காரு. கவாஸ்கர் தான் ரொம்ப பயங்கர பிரைஸ் பண்ணாரு. See, he has taken 69 wickets. Nobody noticed. ஹர்ஷ் தூபேயும் அஸ்வின் தான் சொல்லியிருக்காரு. அஸ்வின் வந்து டாக்கிங் வெரி ஹைலி. அவருக்கு அவரோட சென்னை லீக் டீம்ல கூப்பிட்டு வந்து ஆட வச்சிருக்காராம். லீக் ஆடிட்டு இருக்காராம் சென்னையில. He's a very good இது. பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கு. ஆமா, அவங்களெல்லாம் கொடுக்கணும்பா. இவங்க வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு ரங்கண்ணா ஹீராத். இப்போ நீங்க ரெக்கார்ட் நான் போடுறேன், ரங்கண்ணா ஹீராத்தோட ரெக்கார்டு அஸ்வினோட ஆல்மோஸ்ட் க்ளோஸா இருக்கு. ஆமா, பெட்டராகவே இருக்கு 10 விக்கெட்ஸ்லாம். அந்த மாதிரி ஒரு பியூர் பவுலர், பியூர் இது வச்சுக்கலாம். ஏன் லயான் இருக்காரு, இவங்க என்னமோ ஆல்ரவுண்டர் இங்க பவுலிங்கும் இல்லாம பேட்டிங்கும் இல்லாம அறகுறையா இருக்கிறதுக்கு இதுலயாவது இதுவா இருக்கலாம்ல. ரங்கண்ணா ஹீராத்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா எனி விக்கெட் டேக்கிங் ரேட் இஸ் வெரி ஹை. ஆமா, விக்கெட் பர் இன்னிங்ஸ் பாருங்க பயங்கரமா இருக்கும். 29 பால்ஸ், எவ்ரி 29 பால்ஸ் விக்கெட். சட்டில் வேரியேஷன், நேர் பால், டர்ன் ஆற பால், உள்ள வர பால் தெரியவே தெரியாது.
அப்படி போடுவார் ஜம்முன்னு ஆமா. சூப்பரா. அண்ட் ஸ்டம்ப்லயே சான்ஸே இல்ல. இருக்கும். ஆமா, ஸ்டம்ப்லயே இருக்கும். அது அண்ட் அந்த ஹைட் இல்ல அட்வான்டேஜ். இல்ல அந்த இன்னொன்னு ஹைட் வந்து என்னன்னா, இப்ப நம்ம வந்து அது பின்னாடி பேசுவோம் டெஸ்ட் ரிவ்யூ பண்ணச்ச. இப்போ ஒரு 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 நாளைக்கு 90 ஓவர்ஸ் போடணும்னா அது போடுறதுக்கு ஃபாஸ்ட் பவுலர்லாம் தூங்கி போயிட்டாங்கன்னா போடுறதுக்கு ஆள் வேணும்ல. இது மாதிரி ஒர்க் காஸ் வேணும்ல. போடுறதை விட போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு சி விக்கெட் எடுக்கணும். விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. இல்ல விக்கெட் டேக்கிங் எடுக்கணும். 25 28 ஓவர் போடுற மாதிரி வேணும் இல்ல ஒரு ஆளு. ஓவர்ஸ் குயிக்கா போடணும். ஆமா, அதுவும் இதெல்லாம் இல்லாம இருக்கு. இப்ப வந்து அடிச்சு ஆடுறாங்க எல்லாருமே, தள்ளி ஆடுறதே கிடையாது. அடிச்சு ஆடுறவங்களுக்கு சேலஞ்சிங்கா ஸ்பின்னர் போட்டானாக்க விக்கெட் பட்டு பட்டு விழும். ஆமா. இன்னொன்னு என்ன ஸ்வீப் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிஆர்எஸ் வேற இருக்கு. எப்படியாவது ஒன்று மிஸ் பண்ணுவான். மிஸ் பண்ணா பிளம் இவங்கெல்லாம். இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த சுயான்ஷு, இவரு ஹர்ஷ், இவங்கெல்லாம் அந்த ஹைட் செம்ம அட்வான்டேஜ் அவங்களுக்கு. அது இன்னைக்கு கூட பாருங்க, இந்த இவரு பேர் என்ன, ஐ திங்க் ரசல் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து நல்ல ஹைட் தான் பட்டுது, ஆடி பட் முடிச்சிட்டாரு. பாத்தீங்களா மேல கரெக்டா அடிக்குது. ஏன்னா அவங்க ஹைட்டோட அட்வான்டேஜ். ஏன்னா இந்த இடத்துல இருந்து வருது உங்களுக்கு. இப்போ டாலானாக்க மேல போயிடும். சோ இதுதான் நான் சொல்றது. அதுவும் இந்தியன் விக்கெட்ஸ்ல இஸ் வெரி வெரி கீ. கரெக்ட். கீ அட்வான்டேஜ் வாட் தே ஹேவ். கரெக்ட். ஸோ ஸோ ஜிடி ஒரு மாதிரி நல்லா வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல சொதப்பிட்டாங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். yesterday I will blame GT only. See, they should have carried the chase normally. They thought it is out of the reach. நம்ம how India played the 2003 World Cup final. ஞாபகம் இருக்கா? மச்சான் மச்சான் சுத்தினாங்க போய் அந்த மாதிரி ஆடினாங்க. பைத்தியக்காரத்தனம். அந்த மாதிரி ஆடவே கூடாது. அவங்களுக்கு தெரியவே இல்லை. அது என்னத்த பண்றது. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து அடிக்கிறாங்கன்னா அவங்கள நிறுத்தத்துக்கு க்ளூவே இல்லைப்பா. இந்த ப்ரூவர்ஸ்லாம் எப்படி நிறுத்துறது? நிறுத்தத்துக்கு பவுலிங்கே போட முடியாது. அவன் என்ன ஒரு ரிவர்ஸ் இது அடிச்சார் பாத்தீங்களா? அது எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரியல. அதுக்கெல்லாம் எப்படி பிளான் இல்ல பண்ண? புருவிஸ் நீ பாத்தீங்கன்னாக்க அவர் மாதிரி ஸ்கை மாதிரி தான் அவரு. நீ அடிக்கிற ஷாட்லாம் பாருங்க, இஸ் கால்குலேட்டிங் வேர் ஃபீல்டர் இஸ் நாட் தேர். ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸும் ஆடுறாரு, அன்ஆர்த்தடாக்ஸும் ஆடுறாரு. ரெண்டுமே இல்ல மிக்ஸ் இருக்கு. அதான் ரூட் பவர் அடிக்கிற இருக்கு. ஷாட்ஸ்ல நீங்க பாருங்க, கையில கேட்ச் போற மாதிரி இல்லையா. அவங்க வந்து ஓடி பிடிச்சா ஓடி தான் பிடிக்கிறாங்க. ஏன்னா கேப்ல தான் அடிக்கிறாரு. அண்டு நல்லா வளர்ந்துருக்காருப்பா. முன்னாடி சின்ன பையனா இருந்தாரு. இப்ப நான் ஜடேஜா என்ன பூஜையா சொன்னேன் இருக்காரு முதல்ல, பக்கத்துல. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், பூஞ்ச ஃபர்ஸ்ட் மாதிரி இதுல நான் இருக்காரு என்ன சொன்னேன், ஜடேஜா பக்கத்துல. ஆமா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், he has become stronger னு சொன்னேன் இல்ல நான். ஆமா when I saw him the screen I was just amazed. This guy has become much stronger. ஆமா ஆமா. And so அது சரி, இட்ஸ் a big advantage. காம்போஜ் பத்தி பேசுவோம். ஆக்சுவலா ஸ்டீவன் ரபிங்க சொல்றாரு பாத்தீங்களா, இங்கிலாந்துல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு, உடனே விட்டு போனாங்கன்னு தெரியல. அதான். ஆக்சுவலா அந்த டெரி ஆல்டர்மன் லென்த் அவரு ஆமா அது வந்து டெஃபினட்டா அவுட் ஆவான். 10 ஓவர் போட்டா 3 விக்கெட் இங்கிலாந்துல. சீமிங் விக்கெட்ல வந்து ஆடவே முடியாது. அண்ட் ஏன்னாக்க ஸ்டம்ப் அட்டாக். அது அது என்னன்னாக்க அது பிச்சாயி உள்ள வரும், நேரா போகும், வெளில போகும். வெரி வெரி டிஃபிகல்ட். எஸ்பெஷலி லார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஒரு பக்கம் நர்சரி அண்ட் ஆமா சர்வன்னு போகும். பயங்கர டிஃபிகல்ட் ஆடுறது அவரை. அவரெல்லாம் விட்டு இவங்க வந்து பிக் பண்ணி சரியா பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. முந்திலாம் ஞாபகம் இருக்கா, கபில் தேவ் கிளீனா மதன்லாலையும் பின்னி எடுத்து போயிடுவாரு. அவங்களாம் விக்கெட் எடுத்துட்டு இருப்பான் நிறைய பேர். இவங்க என்ன விக்கெட் அவருக்கு தெரியும். he will take wickets. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லீட்ஸ் ஹெடிங் லீன்னு சொல்லிட்டு யாரா அவர் நிறைய விக்கெட் இந்தியா கிடைச்ச பார்த்தா பின்னி தான். 5 for 179, 8 for இது மேட்சுக்கு சான்ஸே கிடையாது. சி உங்களுக்கு என்னன்னா you will bowl the wicket taking ball. ஒரே ஆக்ஷன்ல ரெண்டும் ஆகுதுல்ல, நீ தப்பா ஆடி ஆவ. நீ இது இன்னும் அவுட்டு ஆடுவ, அவுட்னு இன்னுக்கு ஆடுவ. தப்பா தான் ஆடுவாங்க. அதான் இவங்க வந்து இப்போ ஷாமி வேற போயிட்டாரு, சீமுக்கு ஆள் இல்ல. இவர் கரெக்டா ஐடியல் ஃபாயில் டு ரீப்ளேஸ் ஷாமி. பாவம் அவரு ஸ்குவாட்ல கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுத்துருக்கலாம். ஆமா எனிவே அவன் இந்தியா ஏற்றி கொடுத்துக்கலாம். அதுவும் காம்போஜ் ஒரு நல்ல இது 100 இது நல்ல இது 100 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு நல்லா பர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாரு சீசனுக்கு. சோ ஃப்ளெமிங் will be happy with these two. எனக்கு ஓவரால் நாதன் லிஸ பார்க்கவே இல்லையேன்னு ஒரு குறை. அதான் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன, we are very strong. CSK is a strong team to start with as on paper for 2026. That's what we can say. The bowling ஒன்னும் I am not convinced. இன்னொரு அந்த பத்திரண்ணா பதிலா we need another bowler. ஏன்னா காம்போ கலியில ஓபனிங் செட் ஆயி போச்சு.
ஆமா, ஜடேஜா வேற யார் இருப்பீங்க? ஜடேஜா 100 4 பவுலர் செட்டில் ஆயிருக்கு. இன்னும் ஒரு போல தானே வேணும் உங்களுக்கு. யாரா பார்ப்பாங்க அவங்க. ஸோ மினி ஆக்ஷன்ஸ்ல பார்ப்போம் யார் வர்றாங்க என்ன பண்றாங்க. வர்ற போல எடுத்துக்க வேண்டியதுதான். சரி, அப்புறம் மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் கேகேஆர். பயந்து அது என்ன கேகேஆர் வந்து இன்னும் 2 மேட்ச் இருந்ததுன்னா அவங்க பாட்டம் ஆஃப் உடன் ஸ்பூனுக்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கவிதை நான் என்ன சொன்னேன், அஜிங்க ரஹானே தேஞ்சு பத்தி என்ன சொன்னேன், வீக் லிங்க். Did I tell you weak link அஜிங்க ரஹானேன்னு? அவர் 10 சார். அவர்லாம் கிரிக்கெட்லாம் இந்த கிரிக்கெட்டுக்குலாம் வந்து இஸ் நாட் a leader. I'm telling. See, he may be a good player even now, all formats, but he is not a leader. See, he cannot think dynamically. He cannot antagonize people. He is a nice person. Like Rahul Dravid நீங்க வந்து லீட் பண்ணாரு வச்சுக்கா, he cannot take a decision. இதெல்லாம் போல்டா இருக்கும் டிசிஷன். தோனியே வந்து போல்டா எடுக்கல டிசிஷன். இப்பதான் எடுத்தாரு, ஃபோர்ஸ் தான் எல்லாமே. they are totally conventional ஆடுறவங்கலாம் இந்த T20 ஆடவே முடியாது. குர்பாஸ் ஆடிட்டு கடைசியில குண்டன் காக்கணும். ஆமா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா தைரியமா ஆடுறது யார் இந்த டீம்? இப்போ பஞ்சாப் தைரியமா ஆடுறாங்க, சூப்பரா வந்துட்டாங்க. புரியுதா? இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி ஜிடி நல்லா ஸ்ட்ராட்டஜி போல்ட் எல்லாமே அவங்க வந்துட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் நல்லா ஆடினாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஆடுறாங்க, வந்துட்டாங்க. ஆர்சிபி as a team, as a very good team, and also they are like what I told you, it's like Ranatunga's team of 19, the World Cup அடிச்ச டீம். எவனா ஒருத்தன் வந்து யாரோ ஒருத்தன் ஏதோ பண்றான். எல்லாருக்கும் மேட்ச் வின்னர் நிறைய இருக்காங்க, 8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. கோலி கேட்கவே வேணாம். சோ ஆன் சாங் பிளே ஆஃப்ஸ் கொண்டு வந்துட்டாங்க ஹேசல்வுட். ஆமா, வந்துரும். நான் சொன்னேன் போட்டு தானே கிளம்பிட்டாரு இங்கேருந்து வந்து லேண்டட் ஆல்ரெடி. இங்கேருந்து போறாரு போல் இருக்கு இங்கிலாந்துக்கு ஒரு. ஸோ ஹேசல்வுட் வந்தாலும் இட்ஸ் a big this thing. ஸோ நாளைக்கு மேட்ச் டெஃபினட்டா ஐ திங்க் ஆர்சிபி will win. I think so. He makes a big difference. He will take 1 wicket definitely in the power play. That makes a difference, no? Correct. விக்கெட் எடுக்கலாம் இல்லையோ, அடிக்க முடியாது அவரை. ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் பூவி அண்ட் ஹசல்வுட் இஸ் டிஃபிகல்ட். எஸ்ஆர்ஹெச் பவுலிங்ல உனட்கட்டுக்கு விக்கெட்டா கொடுக்குறாங்க. அது சும்மா 275 அடிக்கும் போது அடிச்சு அவுட் ஆவாங்க. அவருக்கே எல்லாம் ஒரே ஹாப்பி. ஹர்ஷ் துபே பத்தி பேசினோம் ஏற்கனவே நம்ம. அவங்க 2 பேரும் இஷான் மலிங்கா was a big find. ஆமா, இஷான் மலிங்கா, கமின்ஸ் ஓபனிங் தி பவுலிங், ஹர்ஷ் துபே. ஆமா, 3 பேர் நல்லா செட் ஆயிடுச்சு. ஆமா, அதான் கமின்ஸ் தான் பிடிச்சது. somebody is good வெச்சுங்க, you will back him. இல்ல ஜீஷான் அன்சாரி ரொம்ப நல்லா போட்டாரு, விக்கெட் விழல. ஆனா பாவம், he bowled very well. இவருக்கு ஹர்ஷ் துபேக்கு விக்கெட் விழுது. பிளஸ் அவர் பார்த்தாரு, சரி கொடுத்து பார்ப்போம் சொல்லிட்டு பண்ணாரு. he bowled well, so he started giving. எனக்கு அன்னைக்கு தெரியும் அவர் வந்து விராட் கோலி அவுட் ஆவாருன்னு. அன்னைக்கு கொடுத்ததுக்கு காரணமே விராட் கோலி மேட்ச் அப் தான். லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின் அவுட் ஆவாரு. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாவே இது பண்ணிருந்தாங்கன்னா அவங்க they had a chance. கரெக்ட், வெரி குட் சான்ஸ் they had. பட் அதே மாதிரி இந்த கிளாசன் வந்து ஃப்ரண்ட் நம்பர் 3 ஆடுறணும் அவங்க. அதையும் தப்பு பண்ணிட்டாங்க அவங்க. See, Ishan Kishan can play anywhere. See, அவங்க கிளாஸ் நம்பர் 3 ஆடினாருனாக்கா he would have scored more runs. அதான் நம்ம ஒரு பேசிக் காமன் சென்ஸ் என்னன்னா, ஒரு பெஸ்ட் பேட்டருக்கு நம்பர் ஆஃப் பால்ஸ் ஜாஸ்தி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு இது பண்றதுல அர்த்தமே இல்லை. கிளாசன் வந்து ஒரு ஃபாரின் பிளேயருக்கு ஸ்பின் ரொம்ப நல்லா ஆடுறாரு, உரிச்சு எடுக்கிறாரு, இன்னும் நல்லா ஆடுறாரு. இல்ல, நாட் ஒன்லி தட், அவர் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூல் ஹெட் தான் அவரு. அண்ட் ஆல்சோ ஒரு அந்த வெறி வந்து வெளில கம்மிக்க மாட்டாரு, கேம்லயே வச்சிருப்பாரு. அவங்க ஹாரி ப்ரூக் வச்சுட்டு அவன் ஒன் டவுன் போவாங்க. ஹாரி ப்ரூக் வேஸ்ட், அது அவர் ஒன்றும் அடிக்கலையே, ஒரு 100 தான் அடிச்சாரு, அவ்வளவுதான். அதான், அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு கன்வென்ஷனலா ஒரு மாதிரி திங்க் பண்ணதுனால he is a tremendous talent, okay, Harry Brook. But the problem here is Harry Brook doesn't have the intensity to play IPL. Correct. அவர் ஜாலியா இருக்கணும்னு பாக்குறாரு. அவரு பைசாக்கு தான் வராங்க அவங்க. ஆமா, ஹாரி ப்ரூக்கை பொறுத்த வரைக்கும் he is interested only in money. இன்சூரன்ஸ் அவங்களுக்கு சேவிங்ஸ்.
ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் இஸ் தட் இன்டென்ஸ் as regards his commitment towards IPL. ஹெட் This is what கடைசியில சரி I read. ஹெட் கடைசியில ஒரு நம்மள ஏன் கழிச்சிட போறாங்கன்ட்டு ஒரு மேட்ச் ஆடி கொடுத்து அடிச்சோ. நம்ம அந்த கம்பளசி சொன்னோம்ல ஹெட்டுக்கெல்லாம். ஆனா ஒண்ணு ஹெட் வந்து ஆஸ்திரேலியன் டீம் இப்படிதான் ஆடுறாரு. அவர் சொல்லி குத்தமே கிடையாது. பட் The way அவங்களுக்கு he plays. என்ன பிரச்சனைன்னா கமிந்தோ மெண்டிஸும் நல்ல பிளேயரு, இஷாந்த் மலிங்காவும் நல்லா வர்றாரு, கிளாசன், கமின்ஸ், ஹெட்டு 5 பேர் ஆமா வச்சு 4 பேரை ஃபிட் பண்றது தான் பிரச்சனை அவங்களுக்கு. ஆமா பயங்கர கஷ்டம் அவங்களுக்கு. பட் நேற்றான காம்பினேஷன் தான் கரெக்ட் காம்பினேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். That will be a winning combination for them, I would say. And also Klaasen should be number 3. Or if Ishan Kishan come number 3, number 4 வந்துடணும் அவரு. number 4 கீழே ஆடுறதுல அர்த்தமே கிடையாது. He has to play 10 overs. இப்போ பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் தான் ரொம்ப they have to jettison lot of players நினைக்கிறேன்ல. கம்ப்ளீட் டீம் ஃபுல்லா ரீவாம் பண்ணணும். ஆக்சுவலி நல்ல டீம் தான் அவங்க. நீங்க ராணையை கேட்டுங்க அங்கிருந்து நீங்க பாருங்க. இல்லையே ராணே கைட்னா இப்போ மோயின் அலி வரல, அது ஒரு பிரச்சனையா போச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் விட்டுருங்க நீங்க. சி ரஹானே இஸ் நாட் தேர் நம்பர் 3, ஆட்டோமேட்டிக் எல்லாம் மூவ் அப் ஆயிடும் டக்கு 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 டக்குன்னு. இல்ல ஸ்ரீதர், ராமன்தீப் சிங் இதெல்லாம் ஒரு 6 2 6 அடிக்கிறான், எல்லா மேட்சும் ஆடுறான், பேட்டிங் பாதி மேட்ச் கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச மேட்ச் சரியா. ரகுவம்சி நம்பர் 3 பெஸ்ட் ஆச்சே, விராட் கோலி மாதிரி. ரகுவன்சி பெஸ்ட் தான். அவர் என்ன ரகுவன்சிக்கு என்ன ப்ராப்ளம் வருதுனாக்கா he is coming late. இன்பிட்வீன் மாட்டிக்கிறாரு. இது you have to send ரசலுக்கு அப்புறம் இவர் வந்தாருனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. தான் மேல ஆடணும். The main problem தான் ரகுவம்சி either he has to open, okay, or number 3 ஆடணும். இல்ல யாருக்கு வாய்ப்பு இல்ல. யார் கேப்டன்சி கொடுப்பாங்க? ரஹானே ஆடலன்னா இப்ப கேப்டன்சி யார் கொடுப்பாங்க? கேப்டன்சி யாரா ரிங்கு கொடுங்க. கேப்டன்சி என்ன பெரிய ரிங்கு கொடுக்கலாம். ரிங்கு தான் ஒரே சாய்ஸ். இல்ல சுனில் நாராயண் ஆடுறா, சுனில் நாராயண் கொடுத்துலாம், கேப்டன்சி கொடுக்கலாம். அவர் கூல் ஆக்சுவலா. சுனில் நாராயண் கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு தான் வாய்ப்பு. அதுதான் இவங்களுக்கு வந்து கரெக்ட் சாய்ஸா வரும். ரஹானே வச்சுட்டு நீங்க வந்து because he can be aggressive. See, I have nothing against Rahane as such. He is a good player all formats. Even today he is striking at 170, but his strategy, body language and all, it's not suited for IPL. That's what I'm telling as a captain. நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன் பாத்தீங்களா, வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணன் அந்த மேட்ச் அடிச்சப்புறம் இருக்கவனுக்குலாம் பயம் போயிடும், அதுல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட இது போச்சுன்னு. அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அது அந்த கட்டிங் எட்ஜ் போயிடுச்சு. அடிக்க ஆரம்பிச்சானா போலிங் படுத்துறலன்னு தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். ஒன்னு அடின்றாங்க. நீ பார்த்தானே தானே ப்ராப்ளம். ஒய் பார்த்தேன் ஆடணும், அடிச்சு விட்டா பரவாயில்ல. ஆமா, அப்ப உங்களுக்கு போலிங் படுத்துறல. ஆமா, அது போன உடனே அந்த அவங்க பிசு போச்சு. ஆமா, கேம்பெயின் அது வந்து இது ஜிடி கேம். ஆமா, அந்த ஜிடி கேம் நீ பாத்தீங்கன்னா நீங்க அடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அடிச்சான், அப்புறமா தான் கில் அடிப்பாரு. சாய் சுதர்ஷன் பரவாயில்ல, இப்ப கூட கன்சிஸ்டன்டா ஒரு 40 ரன் அடிச்சான். அவன் தான் அடிச்சான் பாவம். சாய் சுதர்ஷனுக்கு வந்து செம கேம் இருக்கு. கண்டிஸ்டி பண்ணாம கரெக்டா ஆடணும் பேட்டிங். ஒரு see, nobody should confuse him actually. He has the game for all formats. He just have to play normally. And ரொம்ப டீமுக்குலாம் ஆட அவசியம் கிடையாது, பர்சனலா ஆனா போதும். அவரு பொறுத்த வரைக்கும் he has cement his place. 3 மேட்ச் ஆடினா 6 இன்னிங்ஸ் கொடுத்தானா ரெஃபரண்டா அடிச்சு அவர் வந்து பிடிச்சதா இருக்கு, இடத்த பிடிச்சதாரு. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம்ல இப்ப இன்னைக்கு ஜெயஸ்வால், சாய் சுதர்சன், KL ராகுல் இவங்க 3 பேர் தான் ஷைன் பண்ணுவாங்க. மற்ற யாரும் அடிக்க மாட்டாங்க. ஆன் பேப்பர் ஆன் கேம் பாத்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கு டேலண்ட். மற்றவங்க எல்லாம் சோசோ, பும்ரா போலிங், அவ்வளவுதான் 4 தான். மற்றதெல்லாம் எல்லாம் வாச்சாம் போச்சாம் தான், பேசஞ்சர்ஸ் அப்புறம் ஒட்டிக்கிறது. ஓகே, ஷூர் நாளைக்கு பாப்போம். ஓகே, தேங்க்யூ.